ஹாய் ஹலோ வணக்கம் துலாம் ராசி நேர்களே. ப்ரெடிக்ஷன். த 10 ஆஃப் ஸ்வார்ட் அப்ரைட், கிங் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ், 8 ஆஃப் ஸ்வார்ட் ரிவர்ஸ், அப்புறம் 5 ஆஃப் கப் ரிவர்ஸ். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த வீக் வந்து ஒரு நல்ல நியூஸோடு தான் ஆரம்பிக்குது, இருந்தாலும் தொடர்ந்து பார்ப்போம். நைட் ஆஃப் பென்டகல்ஸ், 9 ஆஃப் ஸ்வார்டு, Queen of Swords, 10 of Cups. சரி, இப்போது கடைசி கார்டு பார்ப்போம். கடைசிக்காக 7 of Swords. ஓகே, இந்த மாதிரி யாருக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரூட் கார்டு 7 of Swords ரிவர்ஸ் வந்துருக்கு. ஓகே, பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் இதுதான் லைஃபு, இதுதான் வந்து நமக்கான சக்ஸஸ் அப்படின்னு நினச்சி உங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க வாழ்க்கையை உயர்த்திக்கலான்னு நினச்சவங்களெல்லாம் சந்திச்சுட்டு நீங்கள் ரெக்கவரி ஆகி திரும்ப கிவ் அப் பண்ணிவிட்டு திருப்பியும் பேக் டு ஃபார்ம் அல்லது பேக் டு லைஃப், இல்லைன்னா ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. ஆனால் என்ன இதில் பிரச்சனைனா, வாரத்தில் ஆரம்பத்திலே ஓவர் கமிட்மெண்ட்ஸு, ஓவர் பர்டன், பலதரப்பட்ட ஒர்க்குகள் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோம் மேக்கர் இருக்காங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அதுலேயும் கவனம் இருக்கணும். க்ளீனிங்கில், ட்ரெஸ் எடுக்கிறதுல, அந்த கூட்டத்தில் போய் நின்று வர்றதில் எதையுமே விட்டு கொடுத்துக்க முடியாது. அது சமயம் போனஸ் வருமா என்னென்னு எதிர்பார்ப்போம். பிஸ்னஸாக இருந்தால் பிஸ்னஸை கடைசி நாள் வரைக்கும் கல்லா கட்டுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தில் தான் கமிட் ஆக போகிறோன்னு இல்லாமல், உங்களுக்கு அறியாமல் திடீர்னு உங்கள் ஓனர் வந்து வீட்டை பெயிண்ட் பண்ணலாம், திடீர்னு வேறு ஏதாச்சும் வீடு ரிப்பேருக்கு வீடை ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு ரெக்கவர் ஆகிட்டுருக்க ஸ்டேஜில் வந்து ஓவர் கமிட்மெண்ட்டோட இந்த வீக் உங்களுக்கு ஆரம்பிக்குது. பட் இதில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்ப் கேட்குறதுக்கு நீங்களே ஹெசிடேட் ஆவீங்க. இல்லைன்னா ஏற்கனவே இருந்த அந்த ஏமாற்றம், உங்கள் சான்ஸை இன்னொருத்தவங்க பறிச்சுட்டு போனதை நினச்சி நீங்கள் வேதனையோடு இருக்கிற இந்த லெசன் வந்து யாருக்கிட்டையுமே பேசாமல் இருக்கிறதுக்காக நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பாகவும் இந்த வாரம் இருக்கும். ஸோ ஓவர் திங்கிங், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் இன்னது தான் இல்லாத ஏதோ ஒரு கவலை, ஒரு பெரிய விஷயத்தை இழந்துட்டோம், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசி நேயர்கள் வந்து ஒரு கவலையோடையே இந்த வீக் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் உங்களுக்கு அந்த க்ரோத்து, ஒரு நைட் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோவான ஒரு க்ரோத்தை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல, அதே சமயம் வலிமையாக எங்கேயும் போகக்கூடிய அனைத்து ஸ்ட்ரென்த்தும் இருக்கக்கூடிய அனைத்து பாதைகளையும், எந்த பாதை கிடைக்குதோ அந்த பாதையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு கார்டாக உங்களுக்கு நைட் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இது இந்த ஹோல் கார்டுலேயே இந்த 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் நைட் ஆஃப் பென்டகல்ஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9 ஆஃப் ஸ்வார்ட் ரிவர்ஸ் வந்திருக்கிறது வந்து இன்னும் வெரி பெஸ்ட்டு. இந்த 9 ஆஃப் ஸ்வார்டு வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் வந்திருக்கு, அது இன்னும் வெரி பெஸ்ட்டு. இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மீண்டும் ஒரு தனியாக திருப்பியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மன உளைச்சல்லேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மன உளைச்சல்லேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு முன்கோபத்துடனோ அல்லது முன்னெச்சரிக்கை இல்லாமல் அல்லது முன்ன பின்ன தெரியாத ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறத காட்டிலும் ஃபேமிலியோட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அல்லது இது வந்து ஃபேமிலியோட அட்வைஸ் கேட்குற ஒரு டைமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நீடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காக ஆம்பிஷனோட வெயிட் பண்ணுவாங்க. அதாவது இன்றைக்கி 5 இயர்ஸ் போடுற எஃபோர்ட்டு இன்னும் 5 இயர்ஸ், அதாவது மொத்தம் 10 இயர்ஸ் கழித்து தான் ரிசல்ட்டு கொடுக்குன்னா கூட சளைக்காமல் ஒர்க் பண்ணுவாங்க. பட் அதுக்கு உங்கள் ஃபேமிலியோட நீடின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். உங்களோட ஆம்பிஷன்ஸ், எய்மு, கோலு
அதெல்லாம் பார்த்து எல்லா பணிச்சுமைகளையும் மனசில் நினச்சிக்காம ஃபஸ்ட்டு குடும்பம் நல்லா இருந்தால் தான் நம்ம பெருசாக போய் வெளியில் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ண முடியும், நிம்மதியாக தூங்க முடியும். அப்போ குடும்பத்துக்கான விஷயம் என்ன, செட்டில்மெண்ட்டு, அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். அதுவும் இல்லாமல் த டவர், ஓகே, நீங்கள் திடுதிப்புன்னு ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற அந்த கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்துலேருந்தே நீங்கள் உங்களுக்கான ஒரு தனி ஐடியாஸோட முன்னேறதுக்கான வழி என்னன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் 7 of Wands நீங்கள் மட்டும் தனியாக ஃபைட் பண்ணுற சூழ்நிலை வந்தாலும் தனியாக எதிர்கொள்ளுங்கள். இங்கே நான் வந்து நீங்கள் வந்து ஐடியாலஜி இல்லாமல் தனியாக போகக்கூடாது, ஃபேமிலியோட ஒரு அட்வைஸ் கேளுங்கன்னு சொன்னேன். அப்படி அட்வைஸ் கேட்கும் பொழுது புதுசாக எந்த பெரிய விஷயம் நீங்கள் பண்ண தேவை கிடையாது, புதுசாக எந்த ட்ராமாவிலையும் ஈடுபடாதீங்க ப்ளீஸ். அந்த மாதிரி ஈடுபடாமல் மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த சஸ்டெயின் பண்ணுங்கள். எந்த விஷயத்தில் ஃப்ளாப் ஆனோமோ அதையே இன்னும் நல்லா கற்றுக்கிட்டு திருப்பியும் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வழி உங்களுக்காக ஓப்பன் ஆகிருக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இதோட இந்த ப்ரெடிக்ஷனை முடிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கார்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஒரு ஃபெயிலியர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு சின்ன சின்ன க்ரோஅப் ஆகி ஃபேமிலியோட மிங்கிள் ஆகி ஸ்லோவாக அந்த பொருளாதார ரீதியோ இல்லை வேறு விஷயமாக முன்னேற்றி இந்த வீக்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ ப்ரெடிக்ஷன் இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நல்ல கார்டோடு நமக்கு முடியுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, புதுசாக எதையும் நீங்கள் ட்ராமா பண்ணி எடுத்துக்காமல், அதே சமயம் உங்களை நீங்களே ஒரு பிளாக்காக நினச்சிக்காம, நம்மளால் எதுவுமே முடியாது அப்படிலாம் நினச்சிக்காம, அந்த குறைகள்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க. ஓவர் கமிட்மெண்ட், ஓவர் பர்டன் எப்போவுமே வச்சுக்காதீங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. ஃபேமிலிக்கு வேலையை பகிர்ந்து கொடுங்க. ஃபேமிலிக்காக நீங்களும் வேலையை பாருங்கள். ஸோ எவ்ரிதிங் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெடிக்ஷன். ரொம்ப பெரிய சக்ஸஸ். ஆக்சுவலாக இந்த 6 of Wands அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 of Wandsக்கு அடுத்த கார்டு, அதுக்கு முன்னாடி 4 of Wands. ஸோ குடும்பத்துக்காக நீங்கள் நல்லா ஃபைட் பண்ணும்பொழுது, குடும்பத்தோட நலனுக்காக ஃபைட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு வெற்றியை அடையிறீங்க. அதே சமயம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் ஆம்பிஷனுக்காக போகும்போது அது உங்களை வந்து ரொம்ப வீழ்ச்சியை நோக்கி அழைச்சிட்டு போகுது. அப்படிங்கிறது தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.